Canara HSBC Guaranteed Fortune Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ரிலையபிள் ஃபினான்ஷியல் குஷனா இந்த பாலிசியால லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க், நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இந்த பாலிசியோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு லைஃப் கவரேஜ் அவைலபிளாக இருக்கு, மெச்சூரிட்டியில் கேரண்டீட் பே அவுட்டும் கொடுக்குறாங்க, அண்ட் ஃபிளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் பாலிசி டேர்ம் சாய்ஸஸ் இருக்கு, அண்ட் guaranteed cashback every 5th policy year நீங்க ரிசீவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு, அண்ட் சர்வைவல் பெனிஃபிட் உங்க ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க டிஃபர் பண்ணிக்கிற சாய்ஸ் இருக்கு, மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு guaranteed இயர்லி அடிஷன்ஸும் கொடுக்குறாங்க, அண்ட் அப்ளிகபிள் டாக்ஸ் லாஸ்க்கு பொறுத்து இவங்க டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இதுல இருக்கு. இந்த மாதிரி கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத் பெனிஃபிட். இது பாலிசி ஹோல்டர் அன்பார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா நாமினி இல்ல லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படுறது. இப்போ இந்த பாலிசியில இருக்க guaranteed savings option and guaranteed cashback option இந்த ரெண்டு ஆப்ஷன் கீழயுமே டெத் பெனிஃபிட் சேம் தான். ஸோ ஸ்க்ரீன்ல பார்க்குற அந்த 4 பெனிஃபிட்ஸ்ல எது டேட் ஆஃப் டெத் அப்போ ஹையஸ்ட் வேல்யூல இருக்கோ அதுதான் சம் அஷூர்ட் ஆன் டெத்னு கொடுப்பாங்க. அதோட கேர் பே பெனிஃபிட் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை லெஸ் பண்ணிட்டு பிளஸ் அக்ரூட் கேரண்டீட் இயர்லி அடிஷன்ஸ் இது எல்லாமே சேர்த்து டெத் பெனிஃபிட்டா நாமினி இல்ல லீகல் ஹேருக்கு கொடுப்பாங்க. இல்ல சர்வைவல் பெனிஃபிட்ன்றது கேரண்டீட் சேவிங்ஸ் ஆப்ஷன்ல கிடையாது. கேரண்டீட் கேஷ்பேக் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டியில கொடுக்குற சம் அஷூர்ட், அதாவது கேரண்டீட் சம் அஷூர்டோட 15% அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி 5th பாலிசியை சர்வைவல் பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கேரண்டீட் சேவிங்ஸ் ஆப்ஷன்ல கேரண்டீட் சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி பிளஸ் உங்களோட அக்ரூட் கேரண்டீட் இயர்லி அடிஷன்ஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க. கேரண்டீட் கேஷ்பேக் ஆப்ஷன்ல உங்களோட கேரண்டீட் சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டியும் ஆல்ரெடி சர்வைவல் பெனிஃபிட்ஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை லெஸ் பண்ணிட்டு, இல்லைன்னா டிஃபர்ட் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பிளஸ் பண்ணிட்டு பிளஸ் உங்களோட அக்ரூட் கேரண்டீட் இயர்லி அடிஷன்ஸ் இதெல்லாமே சேர்த்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. இதுல கேரண்டீட் சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி எதை சொல்றாங்கன்னா இது வரைக்கும் நீங்க பிரீமியம் பேமெண்ட் டேர்ம்ல கட்டின ஆனுவலைஸ் பிரீமியம்ஸோட ஒரு சம் தான். அதுதான் லைக் ஆனுவலைஸ் பிரீமியம் இன்டூ பிரீமியம் பேமெண்ட் டேர்ம். இதுதான் கேரண்டீட் சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி. ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. இப்போ இந்த பாலிசியில இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே கேர் பெனிஃபிட் கீழே இந்த இவெண்ட் ஆஃப் டெத் உங்களோட 100% ஆஃப் த டோட்டல் பிரீமியம் பார்த்தீங்கன்னா இமீடியட்லி பே பண்ணிடுவாங்க, வைல் உங்களோட ஆக்சுவல் டெத் பெனிஃபிட் அப்புறமா ப்ரொவைட் பண்ணப்படும். அண்ட் கேரண்டீட் இயர்லி அடிஷன்ஸ் பிகினிங் ஆஃப் ஈச் பாலிசி இயர், அதாவது பாலிசி டேர்மோட லாஸ்ட் 3 years இருக்கிற அந்த ஈச் பாலிசி இயர் பிகினிங்ல இது அக்யூமுலேட் ஆகும். அண்ட் கேரண்டீட் கேஷ்பேக் பிளான் கீழே உங்களோட சர்வைவல் பெனிஃபிட் டிஃபர் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கேரண்டீடா இருந்தாலுமே ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு காம்படிட்டிவா இல்ல. அண்ட் மேக்ஸிமம் சம் அஷூர்ட் அவங்க 25 lakhsலயே கேப் பண்ணிடுறதுனால ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லைஃப் கவரேஜ்க்கு இது இன்அடிக்குவேட்டா தான் தெரியுது. ஸோ இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறதுனால அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம் வாங்க. இந்த பாலிசியில என்னதான் ஒரு கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இல்ல சர்வைவல் பெனிஃபிட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் தந்தாலுமே இந்த கேரண்டியில மட்டும் நம்ம சோலி டிபெண்டா இருக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள். அதனால தான் இந்த பிளானோட ரிட்டர்ன்ஸை பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம குரூஷியலா அசஸ் பண்ணணும். ஸோ இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம் வாங்க. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 30-year-old மேல் இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்றாங்க. சம் அஷூர்ட் 11 lakhs, இதுல டெத் பெனிஃபிட் 12.7 lakhs. ஸோ பாலிசி டேர்ம் 25 years, பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years, ஆனுவல் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 1 lakh. அவங்க கேரண்டீட் சேவிங்ஸ் ஆப்ஷனை ஆப்ட் பண்றாங்க. ஸோ அண்டர் திஸ் ஆப்ஷன் அவங்க 10 years பிரீமியம்ஸ் பே பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட அக்ரூட் கேரண்டீட் அடிஷன்ஸோ அட் த எண்ட் ஆஃப் 25 yearsல அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டோட்டல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இட் அமௌண்ட்ஸ் டு 30.50 lakhs. அப்போ IRR 5.53% வருது. இந்த பிளானோட
மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி இது இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட கம்மி. அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கம்பேர் பண்ணாலுமே அதை விட கம்மி தான். ஸோ ஒரு அன்அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் தான் இது கொடுக்குது. அடிஷ்னலி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் எண்ட் வரைக்கும் லாக்டாக இருக்கு. ஏன்னா இப்போ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் அந்த பாலிசி டேர்ம் வெயிட் பண்ணுறதுக்கு முடியறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் யூ கேன் ஆக்சஸ் தட் ஃபண்ட். ஸோ இந்த மேக்ஸிமம் சம் அஷூர்ட் 25 lakhs லிமிட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு இன்அடிக்குவேட்டாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புவர் லிக்விடிட்டி, இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவரேஜ், சப் ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாமே ஒரு காம்பினேஷனாக பார்க்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே ஒரு லெஸ் அப்பீலிங் சாய்ஸாக தான் இந்த பாலிசி இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இப்போ வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இந்த பிளானை கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர் ரிட்டர்ன்ஸ், பெட்டர் லிக்விடிட்டி கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு என்டோமெண்ட் பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணுறோம். ஏன்னா அடிக்குவேட் லைஃப் கவரேஜ், அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்களால் இதில் எடுக்க முடியும். டேர்ம் பிளான் நான் ப்ராஃபிட் பாலிசிஸாக இருக்கிறதுனால ப்ரீமியமும் சிக்னிஃபிகன்ட்லி லோவராக தான் இருக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம்லேருந்து நம்ம சேவ் பண்ணுற அந்த பட்ஜெட், இப்போ கனடாவில் 1 lakh இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் ப்ரீமியம்க்கு மட்டும் வச்சிருந்தது. இதில் நம்ம லோவர் ப்ரீமியம் கட்டும் போது அதில் சேவ் ஆகிற மணி, அந்த சேவிங்ஸை வேரியஸ் அசட் கிளாஸஸை நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணலாம். இது ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் பொட்டன்ஷியலி ஹையர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வாங்க ஒரு கம்பேரிட்டிவ் சினாரியோ வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். ஸோ ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணுறதுக்காக ஸோ சேம் பேராமீட்டர்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் தான் வச்சு நம்ம பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக. ஸோ இன்சூரன்ஸ்க்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அது 13 lakhs சம் அஷ்யூர்ட். ஏன்னா அதோட டெத் பெனிஃபிட்க்கு அந்த பாலிசியில் இருந்த மாதிரி கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி 13 lakhs சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 10,500 தான். அதுவும் 25 year டேர்முக்கு ப்ளஸ் 10 year ப்ரீமியம் பேமெண்ட்க்கு. இப்போ 10,500 உங்கள் 1 lakh பட்ஜெட்லேருந்து போச்சுன்னா 89,500 rupees நம்மளால் சேவ் பண்ண முடியுது. இது நம்மளோட ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம், லைக் ELSS. இது டாக்ஸ் சேவிங் டூல்மே. அண்ட் ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம், லைக் PPF. இது கவர்மெண்ட் பேக் ஃபண்ட். ஸோ நம்ம இந்த சினாரியோவில் ரெண்டுத்தையுமே தான் இந்த எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இப்போ PPFன்னு பார்த்தீங்கன்னா 15 yearsக்கு 500 rupees ஆனுவல் மினிமம் கான்ட்ரிபியூஷன் தேவை. பட் இதில் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 10 years தான் இருக்கிறதுனால நம்ம PPF ரெகுலேஷன்ஸை மீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 37.21 lakhs. ஸோ பியூர் டேர்ம் பிளஸ் PPF காம்பினேஷன் IRR 6.54% வருது. சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் தான் கம்பேர்ட் டு கனரா பாலிசி. இதே ELSS இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் ரிடம்ஷனில் நம்ம அக்கௌண்ட் பண்ணோம்னா போஸ்ட் டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 85.52 lakhs வருது. ப்ரீ டாக்ஸ் வேல்யூ 96.28 lakhs இருந்துச்சு. ஸோ இதோட ஓவரால் IRR டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இயர்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா அதோ போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தோம்னா 10.80% வருது. நீங்கள் ELSஸோட டாக்ஸ் கால்குலேஷனுமே ஸ்க்ரீனில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 10.80% அதுவும் போஸ்ட் டாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி அவுட் பர்ஃபார்ம்ஸ். பேசிக்லி இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் சர்பாஸ் பண்ணுது. அண்ட் கம்பேர்ட் டு கனடா இட் சிக்னிஃபிகன்ட்லி அவுட் பர்ஃபார்ம்ஸ் தோஸ் ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ. அண்ட் நம்மளுக்கு சுப்பீரியர் லிக்விடிட்டியும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிடைக்குது. ஸோ இந்த அனலைசிஸில் கிளியராக ஒரு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் அப்படின்றது டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுது. நம்மளுக்கு பெட்டர் லிக்விடிட்டி கிடைக்குது, ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி அட்வான்டேஜ் தான் கனரா பிளான்ல நம்மளுக்கு இல்லை. இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கனரா HSBC கேரண்டீட் ஃபார்ச்சூன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. உங்களுக்கு கேரண்டீட் பே அவுட்ஸோட சர்வைவல் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ரீமியம்ஸை ஒரு லிமிடெட் பீரியட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் அந்த பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டியூரேஷன் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால நம்ம இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு அலைன் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ பொட்டன்ஷியலாக ஒரு ஆக்சுவல் கோல்ஸ் அண்ட் பாலிசி மெச்சூரிட்டிக்கு ஒரு பொட்டன்ஷியல் மிஸ்மேட்ச் இருக்கலாம். அண்ட் நம்ம ரிட்டர்ன்ஸை க்ளோஸாக அனலைஸ் பண்ணும் போதும் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இது சப்ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸ் தான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கொடுக்குது. அடிஷ்னலி பாலிசி டேர்ம் என் வரைக்குமே நம்ம ஃபண்ட்ஸும் இட் ரிமைன்ஸ் லாக்ட் அண்ட் சம் அஷ்யூர்டுமே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்கு இன்சஃபிஷியண்டாக இருக்குது. இந்த மாதிரி இத்தனை லிமிடேஷன்ஸ் இந்த பாலிசியை இன்சூரன்ஸில் இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே லெஸ் சூட்டபிள் தான் காட்டுது. ஸோ
ஹை ஏஜ் அண்ட் கமிஷனும் இந்த பாலிசியில் இருக்கிறதுனால ஒரு மோர் எஃபெக்டிவ் அப்ரோச் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்த மாதிரி செப்பரேட்டிங் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு அடிக்குவேட் லைஃப் கவரேஜ் கொடுக்கறது ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்டாக இருக்கும் போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் ரிஸ்க் டாலரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் அண்ட் லைஃப் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பிளான் இஸ் எசென்ஷியல் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் சக்ஸஸ். ஸோ உங்களுடைய நீட்ஸ்க்கு பொறுத்து ஒரு பர்சனலைஸ்டான ஒரு பிளான் வேணும், ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண எங்கன்னு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கூட கன்சல்ட் பண்ணலாம். லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். அவங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அலைன் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. லாங் டேர்மில் இது ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.